தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டாப் சதீஷனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் வந்து ரட்சணிய யாத்திரிகம். நேற்று போன கிளாஸ் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேம்பாவணி பார்த்தோம். வீரமாமுனிவர் எழுதின தேம்பாவணி பார்த்தோம் இல்லையா? அவருடைய தமிழ் தொண்டு, தமிழுக்கு அவர் செஞ்ச விஷயங்கள், தேம்பாவணியில சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா கிறிஸ்தவ இலக்கியங்கள் என்னது ரட்சணிய யாத்திரிகம் வந்து பார்க்கலாம். சரிங்க, ரட்சண யாத்திரிகம் இருக்கு இல்லையா? ரட்சண யாத்திரிகம் எழுதுனது யார் அப்படின்னா H.A. கிருட்டிணப்பிள்ளை. H.A. கிருட்டிணப்பிள்ளை. இவருடைய பேர் வந்து கிருட்டிணப்பிள்ளை. இவர் வந்து கிறிஸ்தவ மேல இருக்கக்கூடிய ஈடுபாடால கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா இவர் பேர் எப்படி மாத்திக்கிட்டாரு அப்படின்னா ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணப்பிள்ளை அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. எப்படிங்க? ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணப்பிள்ளை. சரிங்க. சோ H.A. கிருட்டிணப்பிள்ளை. இவர் ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரையிருப்பு. திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு. சரியா? இவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணப்பிள்ளை தான். பின்னாடி வந்து அவர் வந்து சரி கிறிஸ்தவ மேல இருக்கக்கூடிய ஈடுபாட்டுல மாறினதுக்கு அப்புறமா அவரோட பேர் எப்படி மாத்திட்டாரு? ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணப்பிள்ளை. ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல கரையிருப்புங்க. இவருடைய காலம் 827 இருந்து 1900 வரைக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய தன்னோட 30 வயசுல பேர்லாம் மாத்தினாரு அப்படின்னு பார்த்திருப்போம். இவருடைய அப்பா அம்மா பேர் வந்து சங்கரநாராயணன், தெய்வநாயகியம்மாள். இவர் வாழ்ந்த ஊர் வந்து ரெட்டியார்பட்டி. திருநெல்வேலி மாவட்டத்துல ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற ஊர் பக்கத்துல தான் கரையிருப்பு. அந்த ஊர் தாங்க. சரி, இப்ப இவர் யார்கிட்ட தமிழ் படிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கர நாராயணர் கிட்ட தமிழையும் வாசுதேவர் கிட்ட இலக்கணத்தையும் வடமொழி வந்து பிளவன சோதிடரையும் படிச்சவர். சரிங்க, இதுலங்க தமிழ் படிச்சது தந்தை சங்கர நாராயணர் கிட்ட, அடுத்து இலக்கணம் படிச்சது வாசுதேவர் அப்படிங்கிறவர்கிட்ட, இவர் வடமொழி கற்றது பிளவன சோதிடர் அவர்கிட்ட. சரிங்க, இவர் வந்து என்ன சொல்லுவோம்? கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம வந்து கம்பர் அது மாதிரி கிறிஸ்தவ கம்பர் இவரு. இஸ்லாமிய கம்பர் அப்படிங்கிறது உமர் புலவர். உமர் புலவர் சொல்லுவோம் இஸ்லாமிய கம்பர். இவரை கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இஸ்லாமிய தாய்மானவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி பெயர்கள் வந்து உண்டு இல்லையா? சரிங்க, பாப்பா. இவரு தமிழ் இலக்கணம் இலக்கியங்களை திரும்ப நல்லா படிச்சாரு திரு பார்க்கடல் நாத கவிராயர்கிட்ட. தமிழ் இலக்கணம் இலக்கியங்களை படிச்சது யார்கிட்ட அப்படின்னா திரு பார்க்கடல் நாத கவிராயர்கிட்ட. இவர் 1857 சென்னையில தினவர்த்தமானி அப்படிங்கிற பத்திரிகையில துணையாசிரியரா இருந்திருக்காரு. 1876 திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில தலைமை தமிழ் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. சரியா? 1876 திருவனந்தபுரம் கிங்ஸ் காலேஜ் அரசர் கல்லூரியில பாத்தீங்கன்னா தலைமை தமிழ் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவரை பத்தி சொல்லலாம்னா H.A. கிருட்டிணப்பிள்ளை, முழு பேர் வந்து என்னது ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணப்பிள்ளை. இவருடைய அப்பா அம்மா பாத்தீங்கன்னா சங்கர நாராயணர், அம்மா பேரு தெய்வநாயகியம்மாள். இவர் வந்து தமிழ் யாருக்கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா? சோ தமிழ் கத்துக்கிட்டது சங்கரநாராயண தந்தை கிட்டையும், அடுத்து தமிழ் இலக்கணம் கத்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? தமிழ் இலக்கணம் கத்துக்கிட்டது வாசுதேவர் அவர்கிட்டையும், வடமொழி கத்துக்கிட்டது பிளவன சோதிடர்கிட்டையும், தமிழ் இலக்கண இலக்கியங்களை கத்துக்கிட்டது திரு பார்க்கடல் நாத கவிராயர்கிட்டையும் கத்துக்கிட்டாரு. இப்ப இவர் வந்து போய் எங்கெல்லாம் வேலை பார்த்திருக்காருன்னு பார்த்தோம். 1857 பாத்தீங்கன்னா தினவர்த்தமானிலையும், 1876 திருவனந்தபுரம் கிங்ஸ் காலேஜ்ல வந்து தமிழ் தலைமை ஆசிரியரும் இருந்திருக்காருங்க. சரி, இப்போ இவர் எழுதின நூல் வந்து நிறைய இருக்குங்க. ரட்சணிய யாத்திரிகம், ரட்சணிய மனோகரம், ரட்சணிய குரல், ரட்சணிய பாலசோதனை, போற்றி திருவகவல், ரட்சணிய சமய நிர்ணயம். ரட்சணிய சமய நிர்ணயம் தனி நூலுங்க. ரட்சணிய யாத்திரிகம், ரட்சணிய மனோகரம், ரட்சணிய குரல், ரட்சணிய பாலசோதனை, போற்றி திரு அகவல், ரட்சணிய சமய நிர்ணயம். இதுல ரட்சணிய யாத்திரிகம் இப்ப நம்ம பாக்குறோம். ஓகே, ரட்சணிய மனோகரம் வந்து கிறிஸ்தவர்களின் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவார பாடல்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியே தேவார திருவாச பாடல் நம்ம பார்த்துட்டு போல, அந்த மாதிரி தேவார பாடல்கள் மாதிரியே கிறிஸ்தவ இலக்கியங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவர் எழுதினதான் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ரட்சணிய மனோகரம். அதனால என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்களின் தேவாரம் சொல்லியிருக்காங்க. இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். கிறிஸ்தவரின் தேவாரம்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு நம்ம போன கிளாஸ் பார்த்துப்போம். கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு எதை பாக்குறோம்? தேம்பாவணி. அது மாதிரி கிறிஸ்தவர்களின் தேவாரம்னு அழைக்கப்படக்கூடியது ரட்சணிய மனோகரம். அடுத்து திருக்குறள் இருக்கு இல்லையா? அது மேல எப்படி ஈடுபாட்டால அது மாதிரியே வேணும் அப்படின்னு எழுதினது ரட்சணிய குரல். ஓகே, அடுத்து ரட்சணிய பாலசோதனை, போற்றி திரு அகவல், ரட்சணிய சமய நிர்ணயம். இப்போ இதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்க. இந்த நூலை பத்தி சொல்லாங்க அப்படின்னு கேட்டா, இந்த நூலை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஆங்கிலத்துல எழுதினவர் யார் அப்படின்னா ஜான் பன்யன். ஜான் பன்யன் வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஜான் பன்யன் எழுதினது பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்.
பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருக்கா? ஜான் பர்னியன் அப்படின்னு எழுதினாரு. ஜான் பர்னியன் எழுதினத இங்க இவர் எப்படி மாத்துறாரு? ரட்சண யாத்திரியம்னு சொல்லியிருக்காரு. ரட்சண யாத்திரியம் அப்படிங்கிறது பொருள் என்ன சொல்றோம்? இறைவனை நோக்கி செல்லும் பயணம், அல்லது ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க? ஆன்ம ஈடேற்றம். அதாவது ஆன்ம ஈடேற்றம் என்ன? ஒரு முக்தி அடைவதற்காக இறைவனை நோக்கி போறோம். இறைவனை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா, இறைவனை நோக்கி பயணப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நாம எதெல்லாம் கடந்து போக வேண்டி இருக்குது இல்லையா? இப்போ ஒரு டெஸ்டினேஷன், நமக்குன்னு ஒரு ஊருக்கு போக போறோம், டிராவல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம நிறைய ஸ்டேஜஸ் அந்த ஊர்கள் எல்லாம் கடந்து போவோம் இல்லையா? அது மாதிரி இப்ப இறைவனை அடையிறதுக்கு, இறைவன் இருக்கக்கூடிய நிலையை அடையிறதுக்கு, அவரை பார்க்கறதுக்கு நாங்க எவ்வளவுக்கு இதை கடந்து போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இறைநிலை அடையிறதுக்கு அல்லது இறைவன் அடையிறதுக்கு கடந்து போகக்கூடிய நிலைகளை தான் இவர் என்ன சொல்றாரு? ஆன்ம ஈடேற்றம் அல்லது இறைவனை நோக்கிய பயணம், அதாவது என்னது? பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் இருக்கு இல்லையா? இது சொல்றாரு. சரிங்க. இப்போ பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற நூலை எழுதினது ஜான் பர்னியன். இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. ரட்சணிய யாத்திரிகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆன்ம ஈடேற்றம்னு சொல்றோம். இல்ல இன்னொன்னு இறைவனை நோக்கி சொல்லும் பயணம் அப்படிங்கிறது இதோட பொருள். சரியா? இது பழைய புக்ல கொடுத்திருப்பாங்க, இது புது புக்ல கொடுத்திருப்பாங்க. ரெண்டு மீனிங் ஒன்று தான் பாத்துக்கணும். சரிங்க. ஓகே பாப்பா. ரட்சண யாத்திரிகம் ரட்சண மனோகர பாடல் கலிவிருத்தத்துல இருக்கு. ரட்சண மனோகரம் இது பாப்பா. ரட்சண யாத்திரிகம் இருக்கு இல்லையா? இதனுடைய பருவங்கள் பாத்தீங்கன்னா 5 பருவம் இருக்குங்க. இதெல்லாம் ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரட்சணிய பருவம். ஆதி, குமார, நிதான, ஆரண்ய, ரட்சணியம்னு சொல்லுவோம். ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரட்சணிய பருவம். பொதுவாக ஆரண்யம்னா காடு அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு. சரிங்களா? ஓகே பாப்பா. ஆதி குமார நிதான ஆரண்ய ரட்சணியம். சரி, இது ஒரு பாடல். சரி, பாட்டுடைய தலைவன் இதே தான் திரும்ப சொல்றேன். சொன்ன மீனிங் தான் ரிப்பீட் ஆயிருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. பாட்டுடைய தலைவன் யாருன்னு தெரியும்லங்க? பாட்டுடைய தலைவனுடைய பேர் கிறிஸ்தவன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பாட்டுடைய தலைவனோட பேர் என்னங்க? கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்தவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இறைவனை தேடி பயணப்படுறாரு. சரி, இறைநிலை அடைகிறது அல்லது இறைவன் அடைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எந்தெந்த நிலைகளை கடந்து போகணும்? இப்ப பொதுவாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஊருக்கு போகணும்னா நிறைய நிலைகள் கிடக்கிறோம். அது மாதிரி இறைவனை பார்க்கறதுக்கு நம்ம எதெல்லாம் கடந்து போகணும்? ஏன்னா போகும்போது நிறைய இதெல்லாம் வரும். அப்ப நம்ம எதை கடந்து போறோம்? ஆசை, பேராசை, பொருள் மேல இருக்கக்கூடிய ஆசை இல்லையா? பணத்து மேல இருக்கக்கூடிய ஆசை, அடுத்து தீய எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், பதவி மேல இருக்கக்கூடிய ஒரு போதை அப்படி சொல்லல, இது எல்லாத்தையும் கடந்து போகணும்ல. இததான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு ஊரா வச்சிருக்காரு. இப்போ கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒருத்தர் இறைவன் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி போற மாதிரி பாட்டு, புரியுதுங்களா? இறைவன் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி போறாரு, அல்லது இறைவனை தேடி ஒரு அவரோட இடத்துக்கு போறாரு. போகும்போது எதெல்லாம் கடந்து போறாரு? ஒரு ஊருக்கு போனா பெரிய பெரிய பதவிகள்ல இருக்காங்க. இவர் அந்த பதவி ஆசையெல்லாம் அங்கேயே நிக்கல, நின்று இருந்தா இறைவனை பார்க்க முடியாது, அங்கேயே நின்றுப்பாரு. அந்த ஊரை கடந்து போறாரு. அங்க போனா பண ஆசை, பொருள் ஆசை இதுல இருக்கிறாங்க, அந்த ஊரையும் கடந்து போறாரு. சில ஊர்ல போனா தவறான எண்ணங்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த ஊரையும் கடந்து போறாரு. அடுத்து போகும்போது போதை இந்த மாதிரி பொருட்கள்ல இருக்கிறாங்க, அதையும் கடந்து போறாரு. இவரு இதுல ஏதாவது ஒரு ஊர்ல நின்று இருந்தார் அப்படின்னா இறைவனை பார்க்க முடியாது. அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை அடையணும்னா இதெல்லாம் கடந்து போகணும், புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றாங்க இந்த பாட்டுல? ஒவ்வொரு ஊரையா கடந்து போறாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கு, இதை கடந்துதான் இறைவனை பார்த்தாருன்னு. சோ அததான் என்ன சொல்றாங்க, இறைவன் அடையிறதுக்கு இவ்வளவு தடங்கல்களும் இவ்வளவு நிலைகளும் இருக்கும், இதெல்லாம் கடந்து போனா தான் இறைவனை பார்க்க முடியும். சரிங்களா? இதுதான் இந்த நூலுடைய அமைப்பு. சோ இதோட கான்செப்ட்ங்கிறது இதுதான். ரட்சண யாத்திரிகம்னு இதுதாங்க. இறைவன் நோக்கி போகக்கூடிய யாத்திரிகம் பயணம்ங்கிறது இதுதான். சரியா? இதுல பாட்டோட தலைவன் யாருன்னா கிறிஸ்தவன். சோ அவர் யாரை பத்தி சொல்றாரு? ஏசு கிறிஸ்ட பத்தி சொல்றாரு. சரிங்க? ஓகே, ஏசு கிறிஸ்டோட எல்லாம் பார்த்து போலையா? இங்க கீழே ஒரு பாட்டு இருக்கு. பொதுவா புது புக்க ஒரு பெரிய பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல இருந்து கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு பாடல் ஒரு அழகான பாடல். இறைவனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது, இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, ஏசு கிறிஸ்டோடைய அந்த நிலை எப்படிப்பட்டதுங்கிறத ஒரு 4 வரியில ரொம்ப அருமையான பாடல். இந்த பாட்டை தான் நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு போலையா?
இயேசு கிறிஸ்துவோட கொள்கைகளை ஏத்துக்காதவங்க என்ன பண்றாங்க, அவருக்கு தண்டனை கொடுக்கறக்கா அழைச்சிட்டு போறாங்க. எப்பவுமே இயேசு கிறிஸ்து அணிந்திருக்கக்கூடிய வெள்ளை அங்கி, அந்த வெள்ளை நிற ஆடையை நீக்கிட்டு அவருக்கு சிகப்பு நிறத்துல அங்கி கொடுக்குறாங்க, சிகப்பு நிறத்துல ஆடையை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவரோட தலையில என்ன பண்றாங்க, முள் கிரீடத்தை வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரை ஏத்துக்கிட்ட மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆலிவ் இலை கிரீடங்களை வச்சு அவரை இறை அரசனா பார்த்தாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது இப்ப அவரை எதிர்க்கிறவங்க அதை எடுத்துட்டு முள் கிரீடத்தை தலையில வைக்கிறாங்க. அவரை சுமந்து செல்ற, அவரை அடிக்க போற அந்த சிலுவையை அவரை விட்டே சுமக்க வைக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அன்பின் வடிவமா எப்பவுமே இருக்கக்கூடிய இயேசு பெருமான் அணிந்திருக்கக்கூடிய வெள்ளை அங்கியை நீக்கிட்டு அவருக்கு சிவப்பு நிற அங்கியை கொடுக்குறாங்க. அவரோட தலையில இருந்த மலர் கிரீடங்கள், ஆலிவ் இலை கிரீடங்களை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக முள் கிரீடத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவரை இது பண்ணக்கூடிய அந்த சிலுவையை அவர் தோளிலே சுமக்க வைக்கிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது கூட, அவர் இழுத்துட்டு போகும்போது கூட அவரை பத்தி தவறான வார்த்தைகளை சொல்றாங்க. இவர் மக்களை ஏமாத்திட்டாரு, இவர் இறை மகனே இல்ல, இறை மகனா இருந்தா இப்ப இறைவன் காப்பாத்த வந்திருக்கணுமே, இவர் இறைவனோட மகன் அல்ல, இறை தூதர் அல்ல, இவர் பொய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் மேல அன்புள்ள மக்கள் அவரை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இயேசு, அதாவது இறை மகனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு வருத்தப்படுறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு நமக்காகனு. ஆனா இயேசு கிறிஸ்து எதிர்க்கக்கூடியவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க. போகும்போது அவரை சவுக்கால அடிக்கும் போது, சவுக்குல அந்த நுனியில ஆணிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி முள்ளா இருக்குல்லையா, அந்த மாதிரி சவுக்கால அடிக்கிறாங்க. அடுத்து பெரிய முள் கட்டையை வச்சு அடிக்கிறாங்க, முள்கம்பி சுத்தப்பட்ட கட்டையால அடிக்கிறாங்க. அவரோட தலையில கட்டையால அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது தலையில இருக்க முள் கிரீடம் குத்தி உடம்பு ஃபுல்லா ரத்தம் சிந்துது. அப்பவும் அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க மேல எந்த கோபமும் படல. கொண்டு போறாங்க. கொண்டு போய் அங்கே சிலுவையில அறையிறாங்க. சிலுவையில எப்படி அறையிறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் திருடர்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் திருடர்களை நிறுத்தி நடுவுல இவருடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இவர நடுவுலையும் இரண்டு பக்கம் திருடர்களையும் வச்சு என்ன பண்றாங்க, அந்த சிலுவையில அறையிறாங்க ஆணியால. அப்ப கூட அவர் என்ன பாடுறாரு அப்படிங்கிறதா இந்த பாட்டு. அது என்ன நினைக்கிறாரு, அவரை சிலுவையில அறையும் போது கூட, அன்பின் வடிவமான இயேசு கிறிஸ்து இருக்காரு, இவரை சிலுவையில அறையும் போது கூட அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த பாடல். சரிங்க, இந்த பாட்டை பார்ப்போமா? இந்த பாடல கொடுத்துருக்காங்க பாருங்க. அரிய திருமேனி சதைக்கொண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்தந்தாய், இன்னதன அறியிலார் தாம் செய்த இவர் பிழையை மன்னியும் என்று எழிர்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல். பாத்தீங்களா, தன் அரிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்தந்தாய், இன்னதென அறிவில்லார் தாம் செய்த இவர் பிழையை மன்னியும் என்று எழிர்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல். அருள் வள்ளல் தான் யார சொல்லியிருக்காங்கன்னா, இயேசு பெருமானத்தை சொல்றாங்க. இயேசு பெருமான் என்ன பண்றாரு, அவரை சிலுவையில் அறையும் போது கூட, தன்னோட கைகள்ல இரும்பு ஆணிகளை அடிக்கும் போது கூட, அந்த இரும்பு ஆணிகள் போய் தன்னோட சதையை கிழிச்சு ரத்தம் கொட்டும் போது கூட, தன் அரிய திருமேனி, அவருடைய அற்புதமான அந்த திருமேனி சதைக்கொண்டு தவிப்பெய்தி, தன்னுடைய அற்புதமான அந்த திருமேனியில இரும்பு ஆணிகள் அடிக்கும் போது அந்த சதைகள் கிழிஞ்சு வரும்போது கூட, அவர் தவிக்கும் போது கூட, வலியால தவிக்கும் போது, துடிக்கும் போது கூட என்ன சொல்றாரு பாருங்க, பன்னறிய பலவாடு படும்போதும் பரிந்தந்தாய். அவர் அப்படிப்பட்ட அற்புதமான திருமேனியில, அழகான திருமேனியில அந்த இரும்பு ஆணி அடிக்கும் போது, தசை கிழிந்து ரத்தம் வரும்போது கூட, இவர் வலியால துடிக்கும் போது கூட, பன்னறிய பலவாடு, ரொம்ப அரிதான கஷ்டங்கள் வலிய கூட படும்போதும், பன்னறிய பலவாடு படும்போதும் பரிந்தந்தாய். அப்ப கூட இரக்கத்தோட இருக்காரு, பரிவு இரக்கத்தோட இருக்காருங்க. தன்னுடைய திருமேனில ஆணி அடிச்சு அவர் உடம்பெல்லாம் ரத்தமாகும் போது கூட, அவரு அவ்வளவு கஷ்டப்படும் போது கூட இறை மகனாகி இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, பரிவோட பாக்குறாரு. என்ன நினைக்கிறாரு, இறைவன் கிட்ட வேண்டாராம். இறை மகனாகிய இயேசு இறைவன் கிட்ட வேண்டாரு பாருங்க. இன்னதென அறிகில்லார் தாம் செய்த இவர் பிழையை. என்ன சிலுவையில் அறையிறாங்க இல்லையா, இவங்க செய்யக்கூடிய பிழை என்னன்னு இவங்களுக்கு தெரியல. இறைவனே, இவங்க செய்யக்கூடிய பிழை தெரியாம தான் என்ன அடிக்கிறாங்க, இவங்க தெரிஞ்சே என்ன சிலுவையில் அறையல, இவங்க தெரிஞ்சே என்ன கஷ்டப்படுத்தல, என்ன சிலுவையில் அறைந்தவர்கள் கூட தெரியாம தான் பண்றாங்க. அதனால் இறைவனே மன்னியும் என்று இவங்களை மன்னிச்சிருங்க, என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு இவர்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க, இவர்கள் பாவம் செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இறைவனே, இவங்க தெரியாம பண்றாங்க. சரிங்க, இவங்க என்ன பண்றாங்க, தெரியாம தான் பண்றாங்க. அதான் சொல்றாரு, இன்னதன அறியில்லா தாம் செய்த இவர் பிழையை. இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்றோன்னு தெரியாம பண்றாங்க, தெரிஞ்சு பண்ணாதானங்க தப்பு. இவங்க தெரியாம ஏதோ ஒரு விஷயத்துல என்ன கொடுமை. அதனால மன்னியும் என்று எழிர்கனிவாய் அருள் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல். அவர் சொல்றாரு, என்ன இறைவனே, இவங்க செய்யக்கூடிய விஷயங்களை மன்னிச்சிருங்க, என்ன இப்படி கொடுமைப்படுத்தான்னு சொல்லி இவங்களை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னை துன்புறுத்தியவர்களுக்கு கூட, தனக்கு நீங்காத துன்பத்தை கொடுத்தவர்களுக்கு கூட, தனக்கு இவ்வளவு பெரிய வழிகளை கொடுத்தவர்கள் கூட இறுதி நேரத்தில் அவர் சொல்றாரு, இறைவனே இவர்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு.
இப்படி அன்போடைய ஒரு மறு வடிவமா, அன்போடைய உருவமா இருந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த பண்பை தான் அந்த 4 வரியில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அது சொல்றாரு, தன் அரிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலவாக படும்போதும் பரிந்தந்தாய், இன்னதன அறியலார் தாம் செய்த இவர் விலையை மன்னியும் என்று எழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல். அருள் வள்ளல் யார சொல்லியிருக்காங்க? இயேசு பிரான சொல்லியிருக்காங்க. சரிங்க? சோ இயேசு கிறிஸ்து தான் அருள் வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் எப்படி இருந்தார்? இவரை இந்த சிலுவையில் அறையும் போது இவரை பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, இவரை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, இவர் மேல ஈடுபாடு உள்ள மக்கள் இருக்காங்க இல்லையா, இவரை எதிர்க்கக்கூடியவங்க இந்த இது பண்ணாங்க, தண்டனை கொடுத்தாங்க. ஆனா இவரை ஆதரிக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? அங்க இருந்து பார்த்து சொல்றாங்க, ஐயோ இப்படி ஒரு காட்சி நாங்க பார்க்கணுமா, இப்படி ஒரு காட்சியே பார்க்கணுமா, இறைவனாகிய இயேசுவை இப்படி சிலுவையில் அறையக்கூடிய காட்சி நாங்க பார்த்தாகணுமா, இப்பவே இந்த வானம் இடிஞ்சு விடக்கூடாதா, இந்த பூமி 2ஆ பிளக்க கூடாதா, கடலே ஊருக்குள்ள இந்த பூமி அழிஞ்சிடக்கூடாதா, என்ன சொல்றாங்க, வானம் இடிஞ்சு கீழே விழக்கூடாதா, பூமி 2ஆ பிளந்துடக்கூடாதா, இல்ல அந்த கடலே இந்த உலகத்தை அழிச்சிடக்கூடாதா, இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு பெருமான ஆதரிக்கக்கூடியவங்க அங்க நின்று பேசுறாங்க. சரிங்க? சோ இப்படிதான் இயேசு பெருமான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க சிலுவையில் அறையும் போது நடந்த பாடல் சொல்லியிருக்காங்க. சோ அவருடைய இவருடைய அன்பு, இவருடைய கருணை, இது எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சரிங்க? சோ இப்படிப்பட்ட பெருமையுடைய இயேசு பெருமான் இறைவனை அடையக்கூடிய வழியைத்தான் இங்க ஆன்ம ஈடேற்றம், ரட்சணிய யாத்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க. சரிங்க? தெரியுது? ரட்சணிய யாத்திரிகம் அப்படின்னா என்ன? இறைவனை நோக்கிய பயணம். சரிங்களா? ஆன்ம ஈடேற்றம் அப்படின்னு சொல்றது. சோ இதுல அந்த பாடல் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம கிறிஸ்தவ இலக்கியங்களை 2 பார்த்திருக்கோம். இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ இலக்கியங்கள் 2 பார்த்திருக்கோம். இது போக நிறைய கிறிஸ்தவ சமயம் சார்ந்த தமிழறிஞர்கள் இருக்கிறாங்க, தமிழுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. கன்னிப்பாவை நூல் எழுதின இறையரசன் இருக்காரு, அவெல்லாம் அவ்வளவு எழுதியிருக்கிறாரு. சோ இந்த மாதிரி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம புது கவிதை, மரபு கவிதை வரும்போது திரும்ப பார்ப்போம். சரியா? சோ கிறிஸ்தவமும் தமிழும், இஸ்லாமும் தமிழும், சைவமும் தமிழும், வைணவமும் தமிழும் அப்படிங்கிறது பிரிக்கவே முடியாது. சரியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கம், அதாவது நெறிமுறை அப்படின்னு தான் சொல்லுவோம் சமயங்களை. சோ மார்க்கமும் நமது மொழியும் நமது நம்பிக்கையும் இன்னும் ஒன்னாதான் இணைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைவம் தமிழ், வைணவம் தமிழ், இப்ப கிறிஸ்தவம் தமிழ், அடுத்து இஸ்லாமும் தமிழும். அப்படி ஒவ்வொன்றிலையும் மொழியோடு கலந்த நம்மளோட நம்பிக்கைகளையும், இறைவனடைய இருக்க நம்ம தேர்ந்தெடுத்த மார்க்கங்களையும் நெறிமுறைகளையும் தான் இதுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? சோ அப்படி பார்க்கும் நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்ததுல இந்த இதுல பார்த்திருக்கோம். சரி, அப்ப அடுத்த கிளாஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா சீரா புராணம் பார்க்க போறோம். சரிங்க? நபிகளார் பற்றிய உமரப்புலவர் சீரா புராணத்தை பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இது போக இன்னும் சின்ன சின்ன புலவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எழுதின நூல்களையும் நம்ம ஓவராலும் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறோம். நம்ம ரட்சணயாத்திரியம் ஹெச்.ஏ. கிருட்டினப்பிள்ளை சொல்லலாம். அது மாதிரி இந்த நூல் ஒரு சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, இது திருநெல்வேலியில நற்போதகம் அப்படிங்கிற இதழில் தான் இது முதல்ல வெளியில வந்துகிட்டு இருந்துச்சு. சரிங்க? நற்போதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ், அதுலதான் என்ன பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, வீக்லி அப்படி பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் மொத்தமா கம்பைல் பண்ணி இது ஒரு இதை கொடுத்தாங்க. சரிங்க? ஸோ இந்த ரட்சணயாத்திரிங்கிறது இந்த மாதிரி பப்ளிஷ் ஆன ஒரு நூல் தான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இன்னைக்கு பார்த்தது ரட்சணயாத்திரிகம். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.